ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. நம்ம இடத்துல ஒரு ஏழ்மையான குடும்பம். நாம் இது வருவோம் வெளிநாட்டு குடும்பம், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர், ஒரு ஹையர் ரேங்க் நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ ஏழ்மையானவர்களுக்கும் அதே அன்னை தானே, அவளே தானே அன்னையாக இருக்கிறார், அதே வாராகி தானே தாயாக இருக்கிறார். அப்போ அவளுக்கு இந்த ஏற்றத்தாழ்வுகள், வறுமை, செல்வம், செழிப்பு இதெல்லாம் இங்கே கீழே இருக்கக்கூடிய நமக்கு தான், அது கூட குருநாதருக்கு கிடையாது. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்கு அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி வேணுமே, அதுக்கு தான் அந்த ஏற்றத்தாழ்வுகள். ஒரு ஏழ்மையான குடும்பம், ஒரு அம்மா வந்தாங்க, பையன், ஒரே பையன். கணவர் ஒரு செய்வினை கோளாறு அப்படி இருந்து ஒரு சின்ன குடும்பம். சின்ன குடும்பம்னா அழகான குடும்பம். கணவன், மனைவி, மகன், இவ்வளோதான் அவங்க உலகமே. 3 பேர் தான் அந்த வீடு, அந்த வீட்டுக்கு அதுதான் உலகம், வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது, அந்த இடம் ஒரு அபகரிப்பு ஏற்படுது. அதனால் அங்கே கணவரை செய்வினை தோஷங்களால் இழந்து விடுகிறார்கள். அந்த அம்மாவும் பிள்ளையும் மட்டும் இருக்கிறாங்க. பையன் கொஞ்சம் படித்து சின்ன குழந்தை, அதனால் ஒரு 10th +2 முடித்து காலேஜ் முடித்து வெளியில் வராங்க. பையனுக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது. அவங்க அப்பா இருந்தவர்களும் ஓஹோன்னு இருந்த குடும்பம், தகப்பனார் இருந்தவர்களும் ஓஹோன்னு இருந்த குடும்பம். கால சூழ்நிலை அந்த மாதிரி அப்பா இறந்ததுக்கப்புறம் பையனுக்கு படிப்பெல்லாம் முடிச்சுட்டான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான். எதை பார்த்தாலும் அவனுக்கு பயமாக இருக்குது. அவங்க என்ன பார்க்குறாங்க, இவங்க என்ன பார்க்குறாங்க, அவங்க என்னை பார்த்து வீடியோ எடுக்கிறாங்க, இவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, எதேதோ சொல்கிறான். அப்புறம் அவங்க நேரில் வந்துருங்கம்மா நீங்கள் அப்படின்னு சொன்னேன். ஒரு விஷயந்தான், யாராக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வரணும். நான் கூகுளில் பார்த்தேன், நான் மேப்பை பார்த்தேன் அப்படின்னு யாரும் தயவு செஞ்சு வராதிங்க. யாராக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். உங்களுக்கு நிறைய அன்பர்கள் நன்மை நடந்த பிறகு எனக்கு சொல்கிறதே கிடையாது, நல்லது நடந்துட்டு சாமி, நானாக உங்கள்கிட்ட தாம்பூலம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு நிறைய அன்பர்கள் நினைக்கிறாங்க. என்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும், அதுதான் முக்கியம். அப்படி பார்க்கின்ற போது கால் பண்ணிடுங்க. நான் ஃபோன் எடுக்கலையா, ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட் போடுங்க. சார், சாமி இந்த மாதிரி சமாச்சாரம், எனக்கு நல்லது நடந்துடுச்சு, நான் நேரில் பார்த்து தாம்பூலம் கொடுத்துட்டு வரேங்க அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போடுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். அப்போ அந்த அம்மா பையன் நம்மகிட்ட வராங்க.